கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad today. அதே வண்ணமாக தான் Like the same manner உங்களோடும் with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, இருப்பதை it is with you. ஒவ்வொரு நாளும் உணர்வோம். Experience it in your எதை day-to-day life. மறந்தாலும் Whatever you realize, தேவனுடைய அந்த பிரசன்னத்தையும் God's presence, தேவனுடைய கிருபையும் God's grace, மறக்கவே வேண்டாம். do not forget that. அதை ஒரு நாள் நினைத்து Every day think about that. நாம் தேவனுக்குள் வளர்கின்ற போது When we develop in the Lord, நமக்குள் வளர்ச்சியிலே ஒரு முன்னேற்றம் வரும். we will see a development in our life. நம் வாழ்க்கை மாத்திரமல்ல, Not only our life, அநேக மக்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். it will be a blessing to many people அந்த also. அனுபவம் தான் That experience, வேதத்திலே சொல்லப்பட்ட சிறப்பான அனுபவமா இருக்கிறது. it has been mentioned as the best experience in the word of God. அப்படியே செல்ல நம்மை தாழ்த்தி கொடுப்போம். We shall humble for that experience. தேவனோடு பழகுவதிலே To getting united with God, நாம் பெருமை கொள்ளாதபடிக்கு we should not have any proud. அவர் நம்மளோடு பழகுவதை நினைத்து When we think about how God is dealing with us, நம்மை தாழ்த்த வேண்டும். we should always humble before Him. அதை தேவன் விரும்புகிறார். That is what God is expecting from us. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also, let's meditate on God's word. யோசுவாவின் புத்தகம் 23 அதிகாரம் 11 வசனம். Joshua chapter 23 verse 11. ஆகையால் உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை இருங்கள். So keep watch on yourself and see that the Lord, you have love for the Lord your God. ஆகையால் It says so. இங்கே ஆகையால் என்று சொல்லும்போது அதற்கு முன்பாக ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்லி பேசுகிறவராய் இருக்கிறார். Here a word has been mentioned, so it has been mentioned because God is comparing this verse with the above verse. என்ன சொல்லுகிறார்? What he says, அதிலே அதே அதிகாரம் 9-10 வாசிக்கும் பொழுது the same chapter when you read verse 9 and 10, 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, in the 9th verse it says, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளையும் பலத்தையுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார், இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. and it says, for the Lord has sent you out from before your nations great and strong, and they have all given way before you till this day. 10 சொல்லப்படுகிறது, In the 10th verse it says, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். one man of you is able to put to fight 1,000, for it is the Lord your God who is fighting for you, as he has said to you. இஸ்ரேல் மக்கள் உலகத்தின் பார்வைக்கு அற்பமாய் இருக்கிறார்கள். In the sight of worldly people, the Israel people looking like a normal one. ஒரு கேள்வியான வாழ்க்கை தான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை. Questionable life only they are leading. சொந்த தேசம் இல்லாதபடிக்கு They don't have a separate nation. வனாந்தர வழியிலே கடந்து போகிறார்கள். They are being led in the wilderness. கேள்வியான வாழ்க்கை, They have many questions. குழப்பமான வாழ்க்கை. They have confusions. அவர்கள் குழம்பக்கூடாது, They should not get confused. அவர்கள் கேள்வி எழும்பக்கூடாது என்றுதான் They should not be answering that questions. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறார். In the 9th and 10th verse, God says, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று சொல்லி, it says one man of you is able to put to fight 1,000. இது சாத்தியமா? Aren't this possible? தேவன் சொன்னால் சாத்தியம்தான். If God says, it is possible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible for God. அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். Whatever he has promised, he is able to do it. ஆகையால் So உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். So keep watch on yourself and see that you have love for the Lord your God. அன்பு கூறுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். You should be very careful in loving the Lord. எப்படி தேவ சமூகத்தில் அன்பு கூற வேண்டும்? How we should love in the Lord's presence. வேதம் சொல்கிறது, As the Bible முழு says, இருதயத்தோடும், with your complete heart, முழு பலத்தோடும், with your entire முழு strength, ஆத்துமாவோடும் with your soulful. அன்பு கூறுவாயாக என்று சொல்லி, In this way you love the Lord. நம்முடைய அன்பு அப்படி இருக்கிறதா? Aren't our love is like that? அந்த அன்பை தான் தேவன் சொல்கிறார். God is mentioning that love. ஏனென்றால் தேவன் நம் வாழ்க்கையிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த மாம்சமாக மனுஷகுமாரராக இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். Reason for to reveal his love, God has sent his son in a flesh human form to show his love. அன்பை வெளிப்படுத்தி விட்டார். He revealed his love. நம்முடைய அன்பையும் எதிர்பார்க்கிறார். He is expecting our love today. அதனால் நம்முடைய அன்பை குறித்து So our love should be, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். we should be very careful. நமக்குள் சுயநலமான அன்பு இருக்கவே கூடாது. We should not have a self love. தேவைக்காக தேவனை தேடுகிற அன்பு கூடாது. We should not love the Lord for only needs. பிரச்சனை தீர்ப்பதற்காக தேவனை
தேடுகிற அன்பு கூற கூடாது. not to solve your problem. For that reason love the Lord. முழுமையாய் கொடுக்க வேண்டும். You should completely give it. நாம் பழகுகின்ற உறவுகள் மத்தியிலே, The one we have a relationship with, குடும்பத்தின் மத்தியிலே in your family, எப்படியெல்லாம் அன்பு கூறுகிறோம் in how much way we are loving them. யோசித்து பாருங்கள். Think about that. அந்த அன்புக்கு மேலான அன்பு நம்மிடத்தில் இருக்கிறன்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். We should have a love above of that love. ஒன்று யோசித்து பார்ப்போம். One thing we have to think. இரண்டாவது ஆராய்ந்து பார்ப்போம். Second thing we have to realize. மற்ற யாரையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. We shouldn't be comparing with others. நான் தேவனை நேசிக்கிறேன். How I am loving the Lord. என் நேசம் எவ்வளவா இருக்கிறது. How much my love is for the God. என்னுடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது. How much my love is for God. எனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். Only God and myself know. உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். Only yourself and God know. இதிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். You should be very careful in this. அவர் அன்பை முழுமை கொடுத்து விட்டார். He has shown us complete love. எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் உண்டு. You have authority to take that. நாம் தான் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். We are only pretending to give. நாம் தான் கொடுப்பதற்கு தயங்குகிறோம். We are only pretending thinking. ஜீவனையே கொடுத்தார் அல்லவா. He gave up his life. அதனால் நம்முடைய அன்பு மிக எச்சரிக்கையா இருக்கட்டும். So our love should be very careful. நம் வாழ்க்கையிலே In our life, அன்புதான், love is, அன்பு என்பதுதான் love is, நம் வாழ்க்கையிலே தேவனை அநேகருக்கு காண்பிக்க முடியும். it is a path which shows God to others. எனக்குள் அன்பு இல்லாவிட்டால் If I don't have love, தேவனை அறிய முடியாது. I can't able to know God. அதனால் அன்பிலே எச்சரிக்கை இருக்கு. So I should be very careful in love. நம்ம எப்ப கொடுப்போம். We should surrender to it. தொடர்ந்து இதை குறித்து தியானிப்போம். Continually we'll meditate this. நிச்சயமாகவே Surely அடுத்த 10-12 பார்க்கின்ற போது when you look at the next 12th verse, பின்வாங்குகின்ற இருதயம் நமக்குள் இராதபடி இருக்க வேண்டும். and it says one who are turning back on God. நம் வாழ்க்கையிலே In our life, அழைத்த தெய்வத்துக்காக the one who called us, அன்பு கூர்ந்து we should love. அதற்காக என்னென்ன விதங்களை தியாகம் செய்ய வேண்டுமோ In whatever way we should sacrifice, அதை செய்தே ஆக வேண்டும். we should complete it. அதுதான் நாம் தேவ சபையில் கொடுக்கிற அன்பின் பிரதிபலிப்பு. That is the greatest treasure which we give to God. அதை செய்ய ஒப்பு கொடுப்போமா. Let us surrender to do that. அன்பின் ஆண்டவரே, Dear God, எச்சரிக்கை என்று சொல்லி, as you said, very careful. அன்பு, Yes, love. அன்பின் மூலமாக தான் Through this love only, தேவனை எங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். I can able to see God in my life. எல்லா உறவுகளை விட, Above every relative, எல்லா நெருங்கிய காரியங்களை விட, above every close friend, உலக பொருளை விட, above of worldly riches, உலகத்தின் மேன்மையை விட, above of greatness of நம்மிடத்தில் God. அன்பு கூற எதிர்பார்க்கிறீர். You are expecting our love from அதிலே us. எச்சரிப்பை கொடுக்கிறீர். You are giving a warning to us. அதனால் So எங்கள் வாழ்க்கையிலே in our life, இந்த ஆழமான அனுபவத்தில் நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். lead me in this deep experience அது எங்களுக்கு நன்மையை கொடுக்கும். that brings a good result. ரிதரதுருபியாதா, Oh, we thank you for that. சகலலபலபதுருபியாதியா. Oh, we thank you, Lord. அற்புதம் செய்யும், Do wonders, Lord. அதிசயம் நடக்கும் ஐயா. Let the miracle happen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தரோடு ஆசீர்வதிப்பாராக. God bless you.